வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் வஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். வெனிசுலா அதிபரை கடத்த அனுப்புனதை விட பெரிய ஆர்மடா படையை அனுப்பியிருக்கோம், எப்படியும் ஈரானுக்கு செக்கு தான் அப்படின்னு ட்ரம்ப் ஆவேசமாக பேசியிருக்காப்புல. அந்த பக்கம் அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணு பார்த்துக்கலாம், இன்னமும் இங்கே கப்பல் அனுப்பிட்டோம் படையை சூழ்ந்துருவோங்கிறீங்க, உங்களுக்கே ஜிபிஎஸ்லேருந்து அத்தனையும் காலி பண்ணுவோன்னு அவங்க சில விஷயங்களை செஞ்சுருக்குறாங்க. வஸ்லைனில் அது உறுதி விரிவாக போட்டிருந்தீங்க. என்னதான் சார் நடக்குது? அமெரிக்கா ஈரான் இறுதி கட்டத்தை எட்டுதான் மோதல். இது அதாவது என்னென்னா, அமெரிக்கா ஏற்கனவே தென் அமெரிக்க பகுதியில் இதே கப்பலை கொண்டு போய் நிறுத்துச்சு. இப்போ யாருன்னா அந்த ஆப்ரஹாம் லிங்கன்ற கப்பலை வச்சு தான் பல காலமாக கதை சொல்லிட்டு இருக்கேன். அதில் அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இத்தனை விமானம் வரும், அத்தனை இது வரும், அது விமானம் தாங்கி கப்பல் 20 F-35 நிற்கும், FA-15 வேறு நிற்குது, அதை பண்ணிடு இதை பண்ணிடுன்னு சொல்லி ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கப்பலை தென் அமெரிக்க பகுதியில் மூவ் பண்ணாங்க மதுரோவை கடத்துறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சைனாவும் இதோட ரஷ்யாவோட இதை யூஸ் பண்ணி ஜாமரை போட்டு விட்டாங்க. இதனால் இவங்க குழம்பி போய் ஒரு 2-3 மாதம் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் அதை உடச்சி இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் இதில் அரபு கடல் பகுதியில் போய் இப்போ இந்த போட்டை போட்டு எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீசல் பெட்ரோலை போட்டுட்டு அந்த கப்பலை திருப்பி எங்கே அனுப்பியிருக்காங்கன்னா, ஈரான் அட்டாக் பண்ணுறக்கா அனுப்பிட்டு எல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே போய் 26ஆம் தேதி போச்சு. இது ஆபிரகாம் லிங்கன் 26ஆம் தேதி போனால் 26ஆம் தேதி சாயந்தரம் ஜிபிஎஸை திருப்பி விட்டாங்க. ஜிபிஎஸை திருப்பி விட்டால் அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இவங்க ஏதாவது இந்த கப்பல் எங்கே இருக்குதுன்னு தேடுறாங்க. அது ஒரு மால் வாசலில் நிற்கிது. மால் வாசல் நிற்கிதுன்னு இங்கே பார்க்குறாங்க. சரி, அந்த காரை தேடு அப்படின்னு பார்த்தா அது கடலுக்குள்ளே நிற்கிது பார்க் பண்ணி. அப்படின்னு பார்த்தா ஜிபிஎஸ் சிக்னல்லாம் குழம்புது. என்னன்னு பார்த்தா இது ஈரானோட வேலை. நான் நினச்சி கூட பார்க்கல. ஈரான் இவ்வளோ டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்படிலாம் பண்ணுவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கலன்னொன்னே இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கடைசியில் ஈரான் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னோடனே ஈரானை ஒத்துக்குச்சு. நீ என் ஏரியாவுக்குள்ளே வந்தேன்னா உனக்கு எப்படி ஜிபிஎஸ் ஒர்க் பண்ண விடுவேன் நான் அப்படின்ற மாதிரி. உடனே எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, சரி ஈரானுக்கு அவ்வளோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க. ரஷ்யா ஹெல்ப் பண்ணியிருக்கோம், சைனா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஆனால் ஈரான் சொல்லிச்சு, என்ன எங்களை அவ்வளோ கேவலமாக நினச்சிட்ருக்கீங்களா, நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் பார்த்தியானா அடுத்தடுத்த ஆயுதங்களை எடுத்து விட்றாங்க. அதுக்கப்புறம் ராணுவத்தில் புதுசாக சேர்த்துருக்கணும் ஒரு 1000 ட்ரோனு, ஒரு முறை போய் தாக்குற சூசைடு எல்லாத்தையும் இறக்கியிருக்கேன். 131 ஒரு ட்ரோனு. அந்த ட்ரோன்லாம் வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு விளையாட்டு ட்ரோன் மாதிரி செஞ்சு இதை வச்சு அடித்தோம்னா அவங்க கப்பல் நாசமாக போயிடும். மூவிங்கில் இருக்கும் போதே கப்பலை டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதை பார்த்தோன்னே அமெரிக்கா பேக் அடிச்சிட்டான். அமெரிக்கா பேக் அடிக்கல, இஸ்ரேல் பயந்துட்டான். ஏன்னா அமெரிக்கா ஈரானை தொட்டால் ஈரான் இஸ்ரேலை நாசப்படுத்திடுவாங்க. அப்போ உலகமே ஆர்டரே மாறி போயிடும். அந்த ஆர்டர் மாறப்போது தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். புத்தின் அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இந்த ஆர்டர் மாறப்போது அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இஸ்ரேலை மட்டும் ஈரான் முடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த அரபு நாடுகள் எல்லாமே இந்த இஸ்ரேல் பயங்கரமாக இருக்குன்றதுனால தான் பயந்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரேலை முடிச்சுட்டா அரபு நாடுகள்லாம் மேலே என்ன பண்ணிடுவான்னா, டோட்டலாக இந்த அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கான்ல மறைஞ்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் எல்லாம் வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்துட்டான்னா அமெரிக்கா வியாபாரம் டோட்டலாக காலியாகிடும். இஸ்ரேல் வியாபாரம் முடிச்சுட்டு போயிடும். ஸோ இஸ்ரேலை முடித்து விட்டால் என்ன ஆகுன்னா, அரபு நாடுகள்லாம் விடுதலை அடைஞ்சிடும். இந்த ஈரான் செய்யக்கூடிய ஒரு வேலை அமெரிக்காவையே காலி பண்ணி விட்டுரும் அப்படின்றது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். அதனால் இஸ்ரேல் உள்ளே போது இந்த போரை நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு. இது யூஎஸ் ட்ரம்ப் அவராக கிளம்பி வந்த மாதிரி இல்லை, இஸ்ரேல் கிளப்பி விட்டு தான் வராங்க. இந்த பகுதியிலேயே ஒரு பதட்டத்தை உருவாக்க பார்க்குறாங்க, அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சது தான். இஸ்ரேல் தான் எல்லாத்துக்கும் காரணம். இஸ்ரேல் அமெரிக்காவோட அடியாள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலை வச்சு தான் இஸ்ரேலும் காரணம் கிடையாது, இஸ்ரேல் தான் முக்கிய காரணம். தீய சக்தி இஸ்ரேல் தான். இஸ்ரேலை என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலை தான் இதுக்கெல்லாம் காரணம். அவன் தூண்டி விடுவான், அவனுக்கு பின்னாடி அமெரிக்கா வரும். இஸ்ரேலை கை வச்சிங்கன்னா அமெரிக்கா வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் வந்தது தான். இப்போ என்னென்னா, அந்த ஏரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணுன்றது தான் இஸ்ரேலோடைய ஒரே குறிக்கோள். அதாவது அரபு நாடுகளை முழுவதும் நம்மளை பார்த்தா பயப்படணும், எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் இஸ்ரேலோடைய ஒரே நோக்கம். அதுக்கு பின்னணியில் எப்போவே எல்லா காலத்துலேயும் அமெரிக்கா இருக்குது. ஸோ இப்போ அடித்தா இப்போ போர் அப்படின்னு வந்தால் இஸ்ரேலை நாசப்படுத்திடுவாங்க. அப்படி இஸ்ரேல் நாசப்படுத்தப்பட்டால் புதிய ஒரு உலகம் பிறக்கும், புதிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும், வேர்ல்டு ஆர்டர் மாறும். இஸ்ரேல் அடி வாங்கிட்டானா மரண அடி, அமெரிக்கா காலி. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிரும்.
டோட்டலாக அவன் மேலே இருந்த பயம் அவனோட டாலர் வேல்யூ எல்லாமே இப்போயே டாலர் வேல்யூ குறைஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து அதில் பாதாளத்தில் விழுக போகுது. அதாவது மக்கள்லாம் அலறி அடித்து அங்கே போனவன் வேலைக்கு போனவன்லாம் அலறி அடித்து தப்பி ஓடி வர்ற அளவுக்கான ஒரு நிலை விரைவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவர் விரட்டி விட்டது போக மீதி இருக்கிறவங்க. ஆமாம், அவங்களாம் வேணால் வேலை வாய்ப்பு இல்லை, சம்பளம் வரல, 1ஆம் தேதி ஆனால் அப்படின்ற ஒரு நிலைமை. ஏன்னா டாலர் வேல்யூ வந்து கிராஸ் ஆகி எப்போ வேணாலும் கிராஸ் ஆகும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். காலையில் 11 மணிக்கு கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் 11 மணிக்கு டிக்கெட்டை போட்டு இருக்கிற காசோடு அவன் ஓடி வந்தால் தான் முடியும். இல்லைன்னா அடுத்த மாதம் இருந்தான்னா அவன் வர்றதுக்கு கூட டிக்கெட்டு காசு இல்லாமல் பிடிங்கிடுவாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள், சில நாடுகள்லாம் வந்து மிக பயங்கரமான நாடுகள். நம்ம நாடு மாதிரி கிடையாது. இப்போ நம்மகிட்ட திடீர்னு காசு இல்லை, வேலை போயிடுச்சுன்னா வண்டி ஏறி சொந்த ஊருக்கு போயிடுவோம், சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிடுவோம், ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவோம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. பணத்தை இல்லைன்னா எவன்கிட்ட பணம் இருக்கான் வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவனை கொண்டுருவாங்க, துப்பாக்கி எல்லார் கையிலையும் போகலாம். கவர்மெண்ட்டு நாங்கள் சொத்து போகிறப்ப நாங்கள் எடுத்துக்கிறோம், அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டுக்காரன். ஸோ இந்த நிலை எல்லாமே நடக்க போகுது. ஆனால் இது என்னைக்குன்றது தான் வந்து கேள்விக்குரியா. ஏன்னா நாடே சரிஞ்சுதுன்னா அங்கே இருக்கிறவங்க எப்படி பார்ப்பான்னா இவங்க வெளியில இருந்து வந்தவங்களால தான் நமக்கு வேலை போச்சு, வாழ வழியில் காசை பிடுங்க, நாடே நாசமாக நிலைமைக்கு வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நடக்கும். அது ட்ரம்ப்னால நடக்குமா ஒன்றும் எல்லாம் எதிர்பார்த்துருக்கேன். அதாவது அதுக்கு வேற எங்கேயோ திரிய பற்ற வச்சு அதை சுற்றிக்கிட்டு வந்து பின்பக்கம் வெடிக்கிற மாதிரி ஆகுது. இப்போ வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது, ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க. இந்த இடைக்கால தேர்தல் அப்படிங்கிறது இடைக்கால தேர்தலில் இப்போ மெஜாரிட்டி இருக்கவங்களுக்கு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா நாடே நாசமாக போகுது அப்படின்றப்ப ட்ரம்ப் ஒரு ஆளை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு வேற ஆளை போடு அப்படின்றாங்க. சொந்த கட்சி எம்பிகளே கூட எல்லாரும் இது பண்ணி விட்டுருவாங்க. திருப்பி தேர்தல் வைத்து கலைச்சி விட்டுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஏதோ நடக்க போகுது அமெரிக்காவில். இந்த வீடியோ நீங்கள் பத்திரமா வைங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பெரிய மாற்றம். ஒன்று ஈரான் அடித்தாங்கன்னா வேறு ரொம்ப மோசமான ஒரு நிலையை சந்திக்க வேண்டி வரும். அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவோ சைனாவோ வந்து நேரடியாக களத்தில் இறங்காமல் டாலரை சரிச்சு விட்ருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யன் டாலரை பூராமே டாலரில் இருந்த ரஷ்யா சொத்துக்களை பூராமே போகிற காரணம் காட்டி முடக்கி வச்சுருக்கான். அவன் எப்படான்னு பார்த்துட்ருக்கான். சைனாவுக்கு 200% 300% டேக்ஸை போட்டு டார்ச்சர் கொடுத்துருந்தான். அவனும் எப்போன்னு பார்த்துட்ருக்கான். நேர போரில் இறங்கலைன்னா கூட அமெரிக்காவை மறைமுக போரில் வீழ்த்துவது தான் அதற்கான வேலை எல்லா நேரமும் நடந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யா சைனாவை வீழ்த்துக்கும் வேலையை அமெரிக்கா செய்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் யார் ஜெயிக்கிறான்றது விரைவில் தெரியும். இப்போ அங்கே போயிருக்கக்கூடிய ட்ரம்ப் இதில் பல நேரங்களில் சொல்லுவார் பாருங்கள், இதோட 75 வாட்டி சொல்லியிருக்கிறாப்புல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் ஒரு ஃபோன் போட்டு பேசினேன். அவர் சொல்லக்கூடியது 2 பேரும் நியூக்ளியர் கண்ட்ரி, ஏதாவது ஒன்றுனா என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ அமெரிக்கா ஈரான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அமெரிக்கா ஈரான்ட்ட போதுன்னா நீங்கள் கூட தான் நியூக்ளியர் கண்ட்ரி, அவங்க தான் நியூக்ளியர் கண்ட்ரி. அங்கே நீங்கள் ஆர்மடாவில் நியூக்ளியர் மிசைல்லாம் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுது? அப்புறம் இது சிக்கலுக்குரிய ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி இருக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, அதனால தான் முதல்ல வெளியில் நான் என்னை கட்டுப்படுத்த முடியாத சர்வதேச அமைப்புகள்னு வெளியே ஓடி போயிடுறது. முதல்ல ஓடி போயிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரி நான் வரேன்ட்டு எல்லாத்தையும் ஆட்டையை முடிக்கிறது தான் பிளானு. ஆனால் ட்ரம்ப்பை முடிச்சிடுவாங்க. அதுதான் நடக்கும். இந்த நேரத்தில் இவங்களுடைய ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ரெவல்யூஷனரி கார்டு அவங்கள டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனில் நகர்த்திருக்கிறாங்க. அதாவது ஈரானுக்கு அமெரிக்காவால் எந்த வகையில் சுற்றி வளர்ச்சி அவங்க ஆட்கள்லாம் இருக்காங்களோ அப்படி ஒரு தொல்லை கொடுக்குறதா அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? ஆமாம், அவங்க எல்லாமே ஒன்று தானே. இவனோட அடிமை தான் அவன் தான் இவனுக்கு தலைமை எல்லாமே. இப்போ யூரோப்பியன் யூனியனில் அமெரிக்கா மேலே கடுப்பில் இருக்காங்க, ட்ரம்ப் மேலே கடுப்பில் இருக்காங்க, அமெரிக்கா மேலே கிடையாது. ஸோ வந்து இப்போ ட்ரம்ப் மேலே ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் எல்லாமே கடுப்பில் இருக்கான். அமெரிக்கா மேலே இருக்கான்னா ட்ரம்ப் மேலே இருக்கான். இப்போ வந்து பிரிட்டன் பார்த்திங்கன்னா ஸ்டாமர் வந்து போய் சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு, தொழிலதிபர்களை கூப்பிட்டு போயிருக்காரு, முக்கிய அதிகாரிகளை கூப்பிட்டு போய் சந்திச்சிருக்காரு. இதுக்கு ட்ரம்ப் ரியாக்ஷன் என்னென்னா இது மோசமான செயல், இது அப்படி இப்படின்லாம் உருட்டியிருக்காப்புல. ஆனால் அவர்கள் கடுப்பு வந்து அமெரிக்கா மேலே இல்லை, அமெரிக்காவோட செட்டப் மேலே கிடையாது. ட்ரம்ப்பை தூக்குறதுக்கு இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிரிட்டனும் சரி, அதே மாதிரி ஃப்ரெஞ்சு அதிபரும் சரி, ஏன்னா டென்மார்க்காரன் கூட போய் சந்திச்சுட்டு வந்திருக்கான். இதை ட்ரம்ப் கண்டிச்சிருக்காப்புல. அப்போ ட்ரம்ப்புக்கு செக் வைக்கிறாங்கன்னு தான் அதை பார்க்க முடியும்.
அமெரிக்கா திருப்பி இதாகிடுச்சுன்னா திருப்பி இவங்க கழட்டி விட்ருவாங்க. கொஞ்ச நாள் ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு சைனாவை கழட்டி விட்டு திருப்பி அமெரிக்கா பக்கம் சேர்ந்துருவாங்க. இதை தான் வந்து சிஏ விரும்பும். ஸோ என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரம்ப் இப்போ வழக்கமாக மற்றவங்களுக்கெல்லாம் கட்டையை கொடுத்துட்டு இருந்தது போக அவர் இப்போ கிரீன்லாந்து டென்மார்க்குன்னு போனாருன்னா நேட்டோக்குள்ளேயே மொத்தத்தையும் ஆட்டையை கலைக்கிற வேலை ஏன்னா யூஎன்னு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ இயூவும் தகராறு, பிரிக்ஸை காலி பண்ணி வேறு விதத்தில் ஒழிச்சு இப்போ இதுவும் முடிய போதா நேட்டோவுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? நாட்டோவை வந்து இப்போ நாட்டோவுக்கு கட்டையை போட்டுட்ருக்காப்புல ட்ரம்ப், காசு தர மாட்டேன். ஏன்னா பெரிய அளவில் பணம் கொடுத்துட்ருக்கு, 75% வரைக்கும் நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோன்றதுனால அதை நிறுத்த பார்க்குறாங்க. எனக்கு கிரீன்லாண்டை கொடு, இல்லைன்னா அவன் பணத்தை நிறுத்தினோடனே அவங்களுக்கு 2 பக்கமே சிக்கல். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா நமக்கு வேண்டியவன் ஒருத்தன், வேண்டாதவன் பிரச்சனை பண்ணால் பரவாயில்ல, நமக்கு வேண்டியவனே பிரச்சனை பண்ணுறான். அவன் தான் நமக்கு காசு கொடுக்கணும், அவனை பகைச்சிக்கவும் முடியாது, அவனை விடவும் முடியாது, பாம்புன்னு அடிக்கவும் முடியாது, பழுதுன்னு தாண்டவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. இப்போ நாட்டோவை பொறுத்த அளவுக்கு ஃபண்டு பண்ணுறது அமெரிக்கா. அதனால தான் அந்த சிக்கலில் போயிட்டுருக்கு. அது விரைவில் வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தில் ஒரு தீர்வு வந்தே ஆகும். ஏன்னா 2 பக்கமும் படைகள் அதே நேட்டோவில் தான் போயிருக்கு. ஆனால் பணம் கொடுக்குறவனே அடிக்க முடியாது. அது ஒரு பெரிய இதில் பணம் கொடுக்குறவனை துரத்தி விட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அவன் கேட்குறத கொடுக்கவும் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஒரு ஸோ வந்து இடியாப்ப சிக்கல்ல அண்டாவை கேட்டானா கொடுத்துடலாம், அடுப்பை கேட்டானா என்ன பண்ணுறது? அண்டாவை கொடுத்தா குண்டாவில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அண்டாவை கொடுத்துடலாம், அடுப்பை கொடுன்னு கேட்டால் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கு விரைவில் வந்து ட்ரம்ப் வந்து இந்த முழு ஆட்சி ஆண்டையும் நிறைவேற்ற முடியாது. ட்ரம்ப்பை இடையிலே தூக்குறதுக்கான எல்லா வேலைகளும் சீக்ரெட் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விரைவில் இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா கூட அமெரிக்கா வந்து அதில் அதாவது லாஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலான்னு இல்லை, அமெரிக்கா படுபாதாளத்துக்கு போயிடும், தலைமை பதவியை இழந்துடும். ஸோ அந்த சூழ்நிலைக்கு ட்ரம்ப் கொண்டு போய் விடுறத அங்கே உள்ள அமைப்புகள் விரும்பாது. அதாவது யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேட் ஆன பிறகு அமெரிக்கா பிடிச்ச அந்த இடம் இருக்கு, சூப்பர் பவர் இருக்குல்ல. இப்போ அமெரிக்கா யூஎஸ்எஸ்ஆர் மாதிரி உடச்சி விட்டுருவாங்க. உடச்சி விட்டா அமெரிக்கா டம்மி பீஸாக போயிடும், யூரோப்பியன் யூனியனில் ஒரு நாடு மாதிரி ஆயிரும். ஒரு 4 மாகாணம் பிடிச்சிக்கிட்டு போயிட்டான்னு வைங்க, 50 மாகாணத்தில் ஒரு 10 மாகாணம் ஒரு பக்கம் தீர்மானத்தை போட்டு நாங்கள் வெளில போகிறோன்னு போயிட்டாங்கன்னா டோட்டலாக அமெரிக்கா காலியாயிரும். இல்லை நேரத்தில் இவங்க பிடிங்கிட்டு போயிட்டான்னு வைங்க, எனக்கு கிரீன்லாண்டை சேர்க்குறேன்னு சொல்லி ஆக்லாண்டு பிடிங்கிட்டு போன கதையா எல்லாம் இது பண்ணி காமெடி பீஸாக தான். காமெடி பீஸாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட எதிர்காலமே இந்த 4 வருஷத்தில் முடிவாயிரும், இல்லை ட்ரம்ப்போட எதிர்காலம் முடிவு பண்ணி ஆகும். ஸோ இது ரொம்ப ஆபத்தாக போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்ப்போம் சார். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது? திடீர்னு பார்த்தா வெனிசுலாவில் நான் வான்வெளியை திறந்து விடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன், இவராக பேசிக்கிட்டு இருக்காப்புல. அந்த பொறுப்பு அதிபரமாக இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம ஜிகிட்ட பேசி நாங்கள் அந்த மாதிரி நான் தான் பொறுப்பு அதிபராக இருக்கோம், நீங்கள் வாங்கிக்கங்க, அதுதான் ப்ரைவேட்டுக்கு நாங்கள் திறந்து விடுறோம், நீங்களும் பார்த்து ஏதாவது பண்ணணும்னு கேட்டுட்டு என்றைக்கும் ஒரே அதிபர் மதுரோதான்னு ஃபோனில் ஜிகிட்ட அந்த அம்மா சொல்லுதான் அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் தான் விற்கிறேன், என்கிட்ட என்ன வாங்க, யாரா ஓனர், என்னையே எண்ணிது தாங்கிறாரு. ஆமாம், என்ன நீங்கள் இங்கே வாங்குங்க, ரஷ்யாவில் வாங்காதீங்க. இப்போ நாச்சி எப்போ பார்த்துருக்கிற மாதிரி பெரிய ஹோல்சேல் ஓனர்னே தெரில. இப்போ இதுக்கு வந்து வெனிசுலா என்ன தெரில, என்ன வெனிசுலா எண்ணெய் இந்த வெண்ணெய் எடுத்து எப்படி விற்பான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க, அது அவரே தேடிக்கிட்ட முடிவாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்ப்போம் சார் அடுத்த எப்படி போகுதுன்னு. உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக்க நன்றி சார்.